இந்த அடுத்த பொருளையே ஆரம்பிச்சிட்டானோ மக்களே. விஜயின் பதவியேற்பு விழாவுக்கு வந்த திரிஷா. ஏன்டா இன்னும் திருந்தலையாடா நீங்க சாண்டை குடிக்க பயிலுங்களா? ஏன்டா எல்லா பொம்பளைகளும் வந்த மாதிரி எல்லாரும் வந்த மாதிரி தானடா அந்த அக்காவும் வந்திருக்கு. ஏன்டா சும்மா எப்ப பாரு அதையே போட்டுட்டு இருக்கீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் சிஎம் பதவியை ஏற்க போறான், அதை பத்தின அப்டேட் கொடுக்கல. திரிஷா வந்திருக்கு இப்போ. இதுவும் அதுக்கேற்ற மாதிரி சும்மா இருக்க மாட்டேங்குது. இது என்னவோ பதவி ஏற்க போற மாதிரி இப்படி 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 கையாடுறீங்க. அம்மா அக்கா சத்த நீ சும்மா இரு. உன்னால நிறைய சதி நடந்து போய் குடும்பமே கலைஞ்சு போயிருக்கு. நீ ஏன் தான் இந்த மாதிரி பண்றியோ தெரியல. அந்த மனுஷன் உன்னால ஒரு பக்கம் உடஞ்சு போனதுதான் அதிகம். செத்த நேரம் இரு உக்காரட்டும். அதுக்குள்ள நீ என்னமோ சிஎம் மாதிரி கையை தூக்கி ஆடுற. அதை இன்னும் கொஞ்சம் பொருளை கிளப்பி அந்த மனுஷனை பொச்சில் அடிக்கிற மாதிரி அடிப்பானுவேன். நீ சும்மானே இருக்க மாட்டியாம்மா? நீ எங்கன்னா வீட்டில் உக்காந்து இருக்க வேண்டிய திறமை இல்லை. வந்து எங்கன்னா போய் 10 பேர் கும்பலா நில்லாமா? நீ ஏற்கனவே உன்னை வச்சுதான் நிறைய மீம்ஸை போட்டு என்ன தாக்கின்னு இருக்கிறானுவேன். உங்க அண்ணன் பதவி ஏற்பு நேற்று நைட்டு தான் சொன்னேன். உங்க அண்ணன் பதவி எடுத்தாலும் திருச்சாதான் ஆளுவாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நீ கையை தூக்கி ஆட்டிட்டு அலப்பிட்டு நின்னுக்கிற. அக்கா அக்கா வேணாக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்க்கா. நீ பாட்டு கை ஆட்டி புட்டு எங்களை தலைகுனை வச்சுட்டு போயிடாத. வந்தம்மா பதவியேற்பு விழாவுக்கு வந்தம்மா, பார்த்தம்மா நண்பர் ஜெயிக்கிறத பார்த்தம்மா, பதவி இருக்கிறத பார்த்தம்மா. இப்போ கம்முன்னு போக்கா, எதனா பேசி கீசி தொலைஞ்சு போடாதக்கா அங்கே போய். அப்புறம் அதை வேற போடுவானுவோம் எங்களை. அப்புறம் ட்ரோல் வேற போடும் போதெல்லாம் நமக்கு மனசுல பகிர்ன்றது. சத்த நேரம் சும்மானு உக்காந்துக்கிட்டு பாருக்கா எக்கோ.